Hi partner, welcome to our channel Learn and Rise with Alusodesa. இப்போ வேல்யூஷன் ஆஃப் குட்வில்ல வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் ஒரு மெத்தட் சொல்றோம். அந்த மெத்தட் படி எப்படி ப்ராஃபிட் குட்வில் கண்டுபிடிக்கிறது? இந்த எக்ஸசைஸை பாருங்க. That is a firm's profit for the last 5 years. 5 years profit சிம்பிளா கொடுத்தாங்க. 20,000, 30,000, 40,000, 50,000 and 60,000. Okay. Calculate the value of the firm's goodwill on the basis of 3 years purchase. 3 years purchase of weighted average profits. Weighted average profit மெத்தட்ல 3 years purchase. அப்ப கண்டுபிடிச்சுவோம். இப்போ இதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுனா after using weight of 1 2 3 4 5 ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 5 இயர்ஸுக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷத்தினுடைய ப்ராஃபிட்டையும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இயர் 20,000, செகண்ட் இயர் 30,000, தேர்ட் இயர் 40,000, ஃபோர்த் இயர் 50,000, ஃபிஃப்த் இயர் 60,000. ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு வெயிட் என்ன கொடுக்க சொல்றாங்க? 1 2 3 4 5 ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிடு. 1 2 3 4 5 அவ்வளோதான். இப்போ ப்ராடக்ட், அதாவது இந்த ப்ராஃபிட்டை இந்த வெயிட்டால மல்டிப்ளை பண்ணு. இப்போ பாரு, 1 into 2 2 then 20,000, 2 into 3 60,000, 3 into 4 1,20,000, 4 into 5 2 lakh, 5 into 6 about 3 lakhs. இதுதான் வெயிட்டேஜ் கொடுக்கிறது. அதாவது இது லாஸ்ட் இயர், இது இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர், இது அதுக்கு முந்தின வருஷம், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட் இயர் எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்கணும். நீ 5 வருஷத்துக்கு முன்னால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கலாம், அது இப்ப கணக்குல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். லாஸ்ட் எப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோ அதுக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்கறது, அதுதான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கறது. அப்போ பாரு, 20,000னா 20,000 தான் சேர்க்கிறோம். அதே 60,000 வரும்போது 3 lakhs வந்துடுது. இப்போ இதுல டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாரு. தட் இஸ் 10 1 2 4 7 lakh வருது. இப்போ இதை எதால டிவைட் பண்ணுனா இந்த வெயிட்டேஜ் டோட்டலா போடு. 3 6 10 15. அப்போ weighted average profit, weighted average profit equal to total of the product divided by total of weight. 15. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 70, 4 15 60, அப்போ 4 46 670 வரும். 46,667. இது வந்து weighted average profit. இப்போ நமக்கு குட்வில் என்ன சொல்றாங்க? குட்வில் on the basis of 3 years purchase of. அப்ப 3 years purchase of weighted average profit. weighted average profit இது, இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்குது. அப்போ goodwill equal to weighted average profit into number of purchasing years. That is weighted average profit 46,6 into 3. அப்ப இது rupees 1,40,000. that is the value of the goodwill. weighted average profit மெத்தட்ல. இப்ப இது தனியா 3 மார்க்ல கேட்டாங்கன்னா weighted average profit கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஒர்க்கிங்ஸை கேட்டா போடணும். இதே இது அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ல
ஒர்க்கிங் நோட்ஸில் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா சிம்பிளாக போட்ட வேண்டியது. தட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னது? 7 lakh டிவைடட் பை 50. இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இதை 3 ஆல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் குட்வில். அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அப்போ பார்த்தீங்கன்னா 5 7 lakh கட் பண்ணினா இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 1,40,000. அப்போ இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம ஆன்சர் முழுமையாக கொடுக்க வேண்டியிருந்தா இதெல்லாம் ஃபுல் ஃபார்மில் எழுதி ஆன்சரை கொடு. இல்லை ஒர்க்கிங் நோட்ஸில் போடுறதா இருந்தால் டைரக்டாக இந்த ஆன்சரை கொண்டு வந்துரு. ஓகே, எவ்வளவு டைம் கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளவு கன்சியூம் பண்ணிக்கணும் நம்ம. அப்புறம் நம்ம பரிசையில் முழுமையாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஐ லைக் யூ பார்ட்னர்.